Hello friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது மழைக்காலத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல கிறிஸ்பியா மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய புத்தம்புது ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். 2 கப் கோதுமை மாவை பயன்படுத்தி புத்தம்புது ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஹெல்த்தியா குயிக்கா இந்த ஸ்நாக்கை வந்து செஞ்சிடலாம். இதை நம்ம 10 to 15 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. இந்த ஸ்நாக் பாத்தீங்கன்னா நம்ம சமோசாலாம் சாப்பிடுறோம்ல அந்த டேஸ்ட்ல நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இந்த ஸ்நாக் வந்து மொறுமொறுன்னு இருக்கிறதுனால இதை குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான மொறுமொறு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாமா? நான் பிளேட்டில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக கோதுமை மாவு சேர்க்கறதுக்கு பதிலாக பாதி கோதுமை மாவும் பாதி மைதா மாவு கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இது உங்கள் விருப்பம்தான். இப்போ இதில் சால்ட் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட கருஞ்சீரகம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக செரிமானத்துக்காக 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமத்தை வந்து கைகளில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மாவோட நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவு கலந்ததும் இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கீ கூட சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து செய்கிறதுனால இந்த ஸ்நாக் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் வந்து மாவோட நல்லா சேர்த்து கலந்துக்கணும். இது எந்த அளவு கலந்துக்கணும்னா இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும், இப்படி உதுத்தா இந்த மாதிரி உதுரணும். இந்த அளவுக்கு நம்ம மாவு கலந்துக்கணும். இப்போ இதில் 1 கப்பு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியை வந்து மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தான் நம்ம மாவு கலந்துக்கணும். நம்ம மாவு கலக்கிறது சப்பாத்தி கலக்குறோம்ல, அதை விட கெட்டியாகவே நம்ம மாவு கலந்துக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு கலந்துக்கிட்டேன். மாவு பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியாக இந்த மாதிரி நம்ம கலந்துக்கணும். மாவு கலக்கிறதுக்கு எனக்கு 3/4 கப்பு தண்ணி தான் தேவைப்பட்டது. இப்போ மாவு காஞ்சிராம இதை ஒரு ஈர துணியால் கவர் பண்ணிவிட்டு 15 to 20 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ மாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம கலந்துக்கணும். நம்ம இப்போ கலந்த பேஸ்ட்டை இப்போதைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு வந்து 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதை வந்து 3 பால்ஸ் வர்ற மாதிரி இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். இப்போ மேட்டில் வந்து கோதுமை மாவு கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பால் எடுத்து சென்டரில் வச்சுட்டு பூரிக்கட்டையால் நல்ல மெல்லிஸாக தேய்ச்சிக்கணும். ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா மாவு வந்து அப்பப்போ டஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி மாதிரி இந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சிக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கீ கோதுமை மாவு பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை இந்த சப்பாத்திக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ இதில் ஸ்பூனை வச்சுட்டு இந்த கீயை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கீயை வந்து சப்பாத்தியோட கார்னர்ஸை விட்டுட்டு சென்டரில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் கைகளால் கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல டைட்டாக தான் ரோல் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து ரொம்ப டைட்டாக கலக்காமல் ரூஸாக கலந்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாயிரும். அதனால் மாவு வந்து டைட்டாக கலந்தால் மட்டும்தான் நம்ம கெட்டியாக இந்த மாதிரி ரோல் பண்ண முடியும். இப்போ நல்லா ரோல் பண்ணதும் இதை வந்து நைஃபை வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீசஸ் வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ண பீஸ் பாருங்கள் எவ்வளோ லேயராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம செய்கிற ஸ்நாக் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இந்த ஒரு பீஸ் எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுக்கணும். இப்போ பூரிக்கட்டையால் இதை வந்து ரவுண்டாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். நல்ல மெல்லிஸாவே தேய்ச்சிக்கணும். இப்போ இந்த பூரி மாதிரி தேய்ச்சதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பீஸ் எல்லாம் கைகளெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி பூரியாக தேய்ச்சி எடுத்துக்கணும். நான் ஓரளவுக்கு பூரி மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ரோல் பண்ணி கட் பண்ணுறதை பொறுத்து பூரியோட சைஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து சிறுசாவோ இல்லைன்னா பெருசாவோ இந்த மாதிரி பூரியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பூரி பீஸ் எடுத்து சென்டரில் வச்சுட்டு இதுக்கு நடுவில் நம்ம வந்து கீ பேஸ்ட்டை கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதும் இப்போ இந்த பூரியை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை விரல்களை யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் அதே விரலை பயன்படுத்தாமல் இன்னொரு விரலை பயன்படுத்தி ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரையாங்கிள் ஷேப் மடிக்கிறப்ப கீ அப்ளை பண்ண விரலை மட்டும் பயன்படுத்தவே கூடாது. அப்படி பயன்படுத்தினோம்னா லேயர்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக வராது. பார்க்குறதுக்கு நல்ல ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். லேயர்ஸும் நல்லா தெரியுது. இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸை நான் மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். பூரியோட சென்டரில் கீ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை வந்து ட்ரையாங்கிளாக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும். மறுபடியும் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இது போலவே நான் எல்லா பீசஸையுமே கட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம்.
கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு ட்ரையாங்கிள் பீசஸையும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாம நீங்கள் யூஸ் பண்ண கடாய்க்கு தகுந்தாப்புல பீசஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்ததும் கரண்டியை வச்சு உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. இது கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி மேலே எலும்பி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஒவ்வொரு பீசஸாக கரண்டியை வச்சுட்டு திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணோம்னா ஸ்நாக் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. திருப்பி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ ஸ்நாக் வந்து நல்ல பெர்ஃபெக்டாக கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் இருந்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா பீசஸையும் பேட்சாக சேர்த்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சும்மா மொறுன்னு சமோசா ஸ்டைலில் ஸ்நாக் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.